போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை அதிகாரி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜரானார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜி 471 நாட்களுக்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வாரத்தின் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை இயக்குநரகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் குற்ற வழக்குகளின் விசாரணை அதிகாரிகள் முன்பாக ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனைகளை நீதிமன்றம் விதித்திருந்தது. அதன்படி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி காலை 10 மணி அளவில் ஆஜரானார். அவரிடம் 5 நிமிடங்கள் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து செந்தில் பாலாஜி தனது காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். பிரகாச வள்ளலாரின் 202வது பிறந்த நாளையொட்டி வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் அமைச்சர்கள் சேகர் பாபு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் சன்மார்க்க கொடியினை ஏற்றி வைத்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர். வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். சத்தியதர்ம சாலையில் அவர் ஏற்றிய அடுப்பு இன்று வரை அணையாமல் தொடர்ந்து எரிந்த வண்ணம் மக்களின் பசித்துயரை போக்கி வருகிறது. இந்த நிலையில் வள்ளலாரின் 202வது பிறந்த நாளையொட்டி அமைச்சர்கள் சேகர் பாபு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் வடலூர் சத்தியஞான சபையில் திருவிளக்கை ஏற்றி வைத்து வழிபட்டனர். அப்போது அகவல் பாராயணம் குறித்த நூல்கள் வெளியிடப்பட்டன. அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற பல நல்ல காரியங்கள் நடந்ததை யாரும் மறந்துவிட முடியாது. சில காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட வள்ளலார் சர்வதேச மையத்தின் கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில் பட்டியலின மக்களின் நிலை என்ன என்பதை ஆளுநர் RN ரவி பார்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தி அன்று கிண்டி ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருப்பதாக விமர்சித்தார். இந்நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே செய்தியாளர்கள் சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பட்டியலின மக்கள் மீதான ஆளுநரின் கரிசனத்துக்கு நன்றி என்று கூறினார். எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவிழும் என்ற நிலையில் உள்ள பாஜக இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை வெளிக்காட்டக்கூடிய விதமாக வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக அவர் விமர்சித்தார். கற்பனைகளையும் யூகங்களையும் பரப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திமுக இடையே கசப்பை ஏற்படுத்தி இந்தியா கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே கிராமத்திற்கு 4 பஞ்சாயத்துகள் உரிமை கோரியிருப்பதால் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இடையந்தாங்க என்ற கிராமம் உள்ளது. ராணிப்பேட்டை மற்றும் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடைக்கோடியில் இந்த கிராமம் இருக்கக்கூடிய நிலையில் வள்ளுவம்பாக்கம், படியம்பாக்கம், பொன்னப்பந்தாங்கல், வாங்கூர் ஆகிய 4 பஞ்சாயத்துகளில் இந்த கிராமம் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் குழாய், மின்விளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கடந்த 40 ஆண்டுகளாக கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த இடைநாள் கிராமத்தை ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு பஞ்சாயத்துல போயிடுது. கிராம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட அன்றாட தேவையும் அவங்க எங்க போய் கேட்கணும், எப்படி ஒரு அடிப்படை தேவையோ, ஒரு தண்ணி வசதியா இருக்கட்டும், ஒரு போர் வசதி, ஒரு லைட் வசதியா இருக்கட்டும், ஒரு நிர்வாகத்துல ஒரு VO சந்திக்கிறது கூட எங்க போய் பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்கள் பொதியில் உள்ள குறைகளுக்கு புகார் மனு அளித்தாலும் அது எந்த வட்டாட்சியர் அலுவலகத்தின் கீழ் வருகிறது என்று குழம்பக்கூடிய சூழல் உள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகள் தனி கவனம் செலுத்தி தங்கள் ஊரை தனி பஞ்சாயத்தாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது. அப்புறம் சட்டமன்ற தொகுதி அதே மாதிரி 2, இந்த பக்கம் ஷோலிங்கர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை. இந்த MLA கிட்ட போய் எதனா பண்டு கேட்டோம்னா இவங்க அல்ல அவங்க தான் போய் கேட்கணும், அந்த தெருவு தான் உங்களுக்கு அப்படின்றாங்க. அதனால இந்த 4 பஞ்சாயத்து ஒரே பஞ்சாயத்து, இடைநாள் பஞ்சாயத்தை உருவாக்கி கொடுக்கணும். தங்கள் நீண்ட கால கோரிக்கை நிறைவேறுமா என்று பொதுமக்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர்.